Hi friends, welcome back to thybarecipes. இன்னைக்கு நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போறோம். அது என்னதுன்னா சன்செட் புட்டிங். சன்செட் புட்டிங் நம்ம எப்படி செய்ய போறோம்னா பைனாப்பிள் வச்சு தான் செய்ய போறோம். பைனாப்பிள் தான் இதோட மெயின் இன்கிரிடியன்ட். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பேக்கெட் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட டைஜஸ்டிவ் பிஸ்கெட் இல்லைனா நீங்கள் ஓட்ஸ் பிஸ்கெட் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் தேவையான அளவு அகர் அகர் எடுத்திருக்கேன். அகர் அகரில் 2 கப் தண்ணி ஊற்றி 2 மினிட்ஸ் சோக் பண்ணிவிடுங்க. லைட்டாக வாஷ் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் சோக் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பைனாப்பிளை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டிடுங்க. நீங்கள் பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ண முடியும். பைனாப்பிளை சாப் பண்ணிடலாம். அகர் அகரை ஹீட் பண்ணும்போது அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா திக் ஆகாமல் ஈஸியாக மெல்ட் ஆகிடும். இப்போ இதில் 1/2 கப் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டை உடச்சி போட்டுடலாம். ஸ்வீட் கம்மியான பிஸ்கெட்டை யூஸ் பண்ணுங்கள். பிஸ்கெட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா பவுடர் ஆயிடுச்சு. பிஸ்கெட் பவுடரை தனியாக மாற்றி வச்சிடலாம். கட் பண்ணி வச்ச பைனாப்பிளில் கொஞ்சம் பைனாப்பிளை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடுங்க. அதை லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மீதி இருக்கிற பைனாப்பிளை அதே பிஸ்கெட் பவுடர் பண்ண மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஜஸ்ட்டு 1/2 கப் சுகர் தான் தேவைப்படும். ஏன்னா பைனாப்பிளில் ஸ்வீட்னஸ் இருக்கிறனால நமக்கு அவ்வளோ சுகர் தேவைப்படாது. நல்லா ஸ்வீட்டான பைனாப்பிள் பார்த்து எடுத்துக்கோங்க. சைனா கிராஸை 2 ஈக்குவல் மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் ஊற்றி வச்சு ஒரு கப்பில் இருக்கிற சைனா கிராஸை பைனாப்பிளில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மீதி இருக்கிறதுல கஸ்டர்ட் பவுடர் போட்டு செகண்ட் லேயர் செய்யலாம். ஈரம் இல்லாத மோல்டில் பிஸ்கெட் பவுடரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு கரண்டி வச்சு டேப் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. பைனாப்பிள் மிக்ஸை பிஸ்கெட் பவுடரில் ஊற்றிடுங்க. பிஸ்கெட் லேயர் மேலே ஒரு கரண்டி வச்சு அது மேலே ஒரு ஜல்லடை கரண்டி வச்சுட்டு அதில் நீங்கள் பைனாப்பிள் மிக்ஸை ஊற்றுனீங்கன்னா அது ஈவனாக அந்த பிஸ்கெட் லேயரில் ஸ்ப்ரெட் ஆகிடும், கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கரண்டியை ஸ்லோவாக வெளியே எடுத்துருங்க. 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருந்த சைனா கிராஸை அடுப்பில் போட்டு ஹீட் பண்ணி அதில் அந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துடுங்க. ரெட் ஃபுட் கலரில் 1 ட்ராப் தண்ணி ஊற்றி அதை சைனா கிராஸில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சைனா கிராஸ் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணி வச்ச பைனாப்பிளை சேர்த்துடலாம். இந்த மிக்ஸும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஊற்றி வச்ச பைனாப்பிள் மிக்ஸ் இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. திக்கானால் தான் இதுக்கு மேலே ஊற்ற முடியும், அதனால கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது மெல்ட் பண்ணி ஆற வச்ச மிக்ஸை இப்போ இதில் ஊற்றிடலாம். பைனாப்பிளை நம்ம ஃபஸ்ட்டே அந்த சைனா கிராஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டதுனால அதில் அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவரெல்லாம் இறங்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபைனல் லேயரில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு நம்ம பொமிகிரானட், பைனாப்பிள் அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். நட்ஸ் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஈவனாக போட்டுடலாம். 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். இனி இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டாக ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இன்னி இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், எல்லாருமே இந்த புட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கீழே இருக்கிற பிஸ்கெட் லேயர் கூட மேலே இருக்கிற அந்த பைனாப்பிளோட பல்ப் அப்புறம் அது மேலே போட்டிருக்கிற நட்ஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சன்செட் புட்டிங் பேர் போட்டிங்கன்னா அதை என்ன அம்மாட்டே கேளுங்க, எனக்கு தெரியாது. ஏன் இது பேர் சன்செட் புட்டிங்னா இந்த கலரில் இருக்குல்ல, அதே தான். ஆலம் குருவிகளா மஞ்சள் என்ற சைனா கிராஸில் சிவப்பு செவேல் என்ற முத்துக்களாக இருக்கும் மாதுளை தெறிக்க விடலாமா? புதிதான அதிகாலையோ, புகை சூடும் நெடுஞ்சாலையோ, பைனாப்பிள் புட்டிங்கோ.